ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நேற்று ப்ரொமோ பார்த்ததுலேருந்தே அடுத்த ஸ்டோரியை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோலாம் வச்சு பார்க்கும்போது அதே ஆர்டரில் தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், பிரவீன் சார் வந்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு ஷூட்டிங் எடுப்பாங்க, ஸ்டோரியை மாற்றி மாற்றி கூட கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீரியல்லையும் சரி, மகாநதி சீரியல்லையும் நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டோரி இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அடுத்து என்ன மாதிரி பிரச்சனைலாம் நடக்க போகுது, ஏன்னா ஏற்கனவே ஹை வோல்டேஜ் பிரச்சனைலாம் நிறைய நடக்க போகுது, சம்பவம் இருக்குது அப்படி இப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பை ரொம்பவுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நேற்றைய ப்ரொமோவும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வெண்ணிலா கிட்ட போய் காவேரி பேசினதுக்கப்புறம் வெண்ணிலாவோட ரியாக்ஷனே ரொம்ப கோவமாக தான் இருந்துச்சு. இப்போ விஜய் சொன்ன மாதிரி காவேரியை சமைச்சு வச்சுருக்காங்கும் போது அவர் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சமாதானமும் அன்பாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டை காட்டிட்டு திடீர்னு பார்த்தா வெண்ணிலா குறுக்கால வந்து காவேரி அடித்து கீழே தள்ளிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவரோட விஜய் பார்த்தோம் அப்படின்னா காவேரியை போய் காப்பாற்றணும், காவேரிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பதட்டமாக இருக்கார். ஆனால் வெண்ணிலா தான் விஜயோட கையை விடலை அப்படிங்கிறத நம்மளால் ப்ரொமோவில் பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அடுத்து நடக்க போகிற பிரச்சனை என்னன்னா, இப்போ காவேரி வெண்ணிலா விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் விஜய் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ காவேரி உடஞ்சி அந்த இடத்துல அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் கோபிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துல ஸ்டோரியை புரிஞ்சிக்க முடிஞ்சாலும், அடுத்த அன்பரசு மென்டல் குரூப் இருக்காங்களா, பசுபதி, அஜய், ராகினி, இவங்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை சும்மா விடுவாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதை வச்சு தான் அடுத்து ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் காவேரி வந்து இந்த வீட்டில் ஒன்று வெண்ணிலா இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஆனால் விஜயால் வந்து வெண்ணிலாவோட நிலைமையை யோசித்து அதிரடியாக முடிவெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து வெண்ணிலா சாதகமாக ஏதாவது பேசிடுவாரோ, அதனால தான் காவேரி வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அல்லது வந்து குமரன் விஜய்க்கு சண்டை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துருமோ. ஏன்னா குமரனுக்கு விஜய்க்கு சண்டை வர மாதிரி இருக்குது. நிவின் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரிலாம் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ பார்த்துருக்கேன்ல, அதனால் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்லாம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்தை நம்மளால் யோசிக்க முடியுது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கத்து தள்ளி வச்சுட்டு அடுத்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செம்ம எமோஷனலாகவும் ரொம்ப வந்து, அதாவது விஜய் காவேரியை பிரிக்காமல் ஒரு மாதிரி அப்படி கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையே இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையும் அதுதான், சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து அதாவது அடுத்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால் தெளிவாக ரிவ்யூ பண்ண முடியும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.